Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேலாக நாம் லாக்டவுன்ல இருக்கின்ற நாட்களிலும் தேவன் நம்மளுடைய ஜீவனில் உண்மையாக இருந்திருக்கின்றார், பாதுகாத்திருக்கின்றார், தேவைகளை சந்தித்திருக்கின்றார். நம்மளுடைய ஜீவன் மேல அவர் கருணையாக இருக்கின்றார். அதே நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலமாக நாம் ஒன்று சேருகின்றோம். இன்றைக்கு முதல் வாரம், ஜூனுடைய முதல் வாரத்தில் இருக்கின்றோம். கம்யூனியன் ஆராதனையாக இருக்கின்றது. நாம் ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளில் வரவேற்போமா? தேவனை ஆராதிப்போமா? தேவன் நம்மளோட அசைவாடும்படியாக, நம்மளோடு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தையும் யாவற்றையும் தேவனுடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போமே. ஜெபிப்போமா? ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். அருமையான நாளுக்காக, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அப்பா, நீங்கள் எங்களோட பேசும்படியாக, இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக, எங்கள் மத்தியில் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் உம்மை வரவேற்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்தருளும். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நீங்கள் அப்பா எங்கள் மத்தியில் பெரிய காரியங்கள் செய்தருளும். ஒரு ஜீவனோடும் நீங்கள் பேசியருளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 புது கிருபையை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமேன், இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏமம் எதுவும் இல்லையா? எந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இன்னைக்கு நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏமேன், புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏமேன், தேவ பிரசன்னத்தில் உணர்ந்து அவரை ஆராதிப்போமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. ஆராதிப்போமா? தேவனுடைய நாமத்தை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, அப்பா பிதாவே, என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே நன்மையை தாங்க ஆண்டவரே, கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே களிப்பை தாங்க ஆண்டவர் என்று சொல்லுவோமா? ஏமேன். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை மறந்து போவதில்லை. எப்படி அப்பா கிட்ட கேட்கிறதை போல இன்னைக்கு நம்முடைய தகப்பனிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், என்னுடைய வியாதியை மாற்றி போடுங்க என்று சொல்லி கேட்போமா? ஓ, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஓ, கரங்களை தட்டி. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக சொல்லுங்க, நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது
கேளுங்க சபையே. கிருபை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பேரனை தாரும் தேவா. இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கப்படுவதாக. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதிங்க. புது கிருபை பெற்றுக்கொள்கிறார். புது ராஜா, புது கிருபை தாரும் தேவா, புது பேரனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் குறுகி போவதே கிடையாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் கிருபை மேல கிருபையாய், ஆமென் மகிமை மேல மகிமையாய் இன்னைக்கு வளருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆமென் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோமா? ஏதோ ஆராதனை என்று சொன்னால் வெறும் பாடலை பாடிட்டு போகிறது மாத்திரமல்ல. ஆமென். விசுவாசத்தினாலும் அன்பினாலும் கலந்து தேவனை ஆராதிக்கணும். ஆமென். விசுவாச வார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து, ஆமென் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். சபையே, ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நம்ம உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி எஸ் எல்லாரும் சந்தோஷத்தோடு. இந்த காலங்கள் மாறி போகும். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க அவர் இறங்கி வருவார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். நான் கலங்கி நின்ற போது, ஓ என்னை கலங்காதே என்று சொன்னவர் இயேசு. ஆமென். நான் திகைத்து நின்ற போது, ஆமென் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, ஓ நான் உன் தேவன் என்று சொன்னவர் அவர். நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? ஓ தேவனுடைய கரங்களை இன்னைக்கு உணர்வோமா? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை
விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். ஆமென். நான் முடியாது என்ற வேளைகளிலே அவர் முடியும் என்று சொல்லுகிறவர். ஆமென். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் ஆமென் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையிலே அவருடைய பலத்தை இன்னைக்கு உணர்ந்து நம்ம ஆராதிப்போமா? கர்த்தராலே எல்லாம் கூடும். விசுவாசிங்க சபையே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. ஆமென். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், சோர்ந்து போகாதே. ஹalleluya. ஆமென். இந்த நேரத்துல கூட நம்ம எங் வீடுகளிலே இருந்தாலும் இன்றைக்கு ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் இன்றைக்கு எல்லோரும் இணைந்து தேவனை ஆராதிப்போமா? கொஞ்ச நேரம் இயேசு என்று சொல்லுங்க. ஆமென். வாயில திறந்து இயேசு இயேசு என்று சொல்லுங்க. அற்புதமான நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். அற்புதம் உண்டாகும். அதிசயங்களை செய்கிற நாமம் அவர். அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. அவருடைய நாமம் மேலான நாமம். ஹalleluya. சமாதானக்காரர் அவர். காலவேளையில இயேசு என்று சொல்லுவோமா சபையே? இயேசு நாமம் மேலானது என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே
சபை ஆராதிப்போமா? உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் கேட்போமா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஊராவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் ஊராவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் என்று, எங்கள் தேசத்தில் ஊராவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி, அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ஆவியானவரே. இந்த காலை வேளையில நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே யோசனைகள் அல்ல, எங்களுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் வணைந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே நல்ல ஒரு பாத்திரமாக நீர் வணைந்து ஆண்டவரே உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக நீர் வணைந்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் மகிழ்ச்சியான நேரம், புதியவர்களை வரவேற்கின்ற நேரம். எங்கள் மத்தியில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் கலந்து இன்றைக்கு முதல் முறையாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை இந்த நேரத்திலையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலையும் உங்களுடைய ஜீவன்ல உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் எங்களோட கூட வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நான் உங்களை அழைக்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் உங்களோட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கின்றோம். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நேரத்திலும் அருமையான தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீங்கள் அவர்களோடு பேசும்படியாக காத்திருக்கிறார்கள். உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆவியானவரை நீங்கள் யாவற்றையும் சந்திக்கும்படியாக நாங்கள் அழைக்கின்றோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆளுகை செய்தரலும். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகின்றோம். ஒரு ஜீவனையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்கிரீன்ல இருக்கின்ற நம்பரிடத்தில் உங்களுடைய ஜெப குறிப்பையும் நீங்கள் எழுதி அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் ஆர்ட் சர்ச் அறிவிப்புகள். இன்று காலை 11:30 மணிக்கு விக்டரி கிட்ஸ் சர்ச் ஆன்லைன் மூலமாகவும், மேலும் மாலை 3:45 மணிக்கு டீன்ஸ் சர்ச்,
ஜூம் மூலமாகவும் நடைபெற உள்ளது. சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த லிங்க் சர்க்குலேட் பண்ணப்படும். பிள்ளைகளே, உங்களை இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். பலர் எங்களிடத்தில் கனெக்ட் குரூப் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் இந்த குழுவில் கலந்து கொண்டு செபிக்கவும் வேதவசனத்தை தியானிக்கவும் வாஞ்சியாக இருந்தால் தயவு செய்து சர்ச் ஆஃபீஸை அணுகவும். தேவனுடைய கிருபையினால் ரக்ஷக் பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் பத்திரமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ரக்ஷக் ஊழியங்களுக்காகவும் நார்த் இந்தியா மிஷன் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். சர்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பெற பெல் பட்டனை அழுத்தவும். நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் உள்ளோம். ஃபேஸ்புக் டைம் லைனில் உங்களை ஷேர் பண்ண இதை வேண்டிக் கொள்கிறோம். இதன் மூலமாய் நாம் கர்த்தருடைய நற்செய்தியை கர்த்தரை அறியாத பல ஜனங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் மேலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் டிஸ்பிளே பண்ணப்பட்ட சர்ச் ஆஃபீஸ் நம்பரை அணுகுவோம். காணிக்கைக்கான நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடியே ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்க வேணும்னு இருக்கு. தேவனுடைய தேவனுக்கு அப்படின்னா என்னது? நம்ம தான் தேவனுடைய, நம்மள ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட இருக்க காணிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஸோ நம்ம தேவனுக்கு கொடுக்குறோன்னு யோசித்து பார்ப்போமா? நம்ம கொடுத்துருக்கோமா? இது வரைக்கும் கொடுக்கலனா இந்த காணிக்கை நேரத்தையும் நம்ம தேவனுக்கு நம்ம கொடுப்போம். அதே போன்று 2 கொரிந்தியர் 9:7 நம்ம படிக்கிறபடியே அவன் விசுநாயமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் இருக்கிறது. ஸோ நம்ம தேவன் நம்ம மனதில் என்ன நியமிச்சிருக்காரோ அதை சந்தோஷமா உற்சாகமா நம்ம தேவனிடத்துல கொடுப்போம். நம்ம ஆர்க் விக்டரி சபையில 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நம்ம அன்றாட ஒரு நாளும் ட்ரை ரேஷன் மூலமா அவங்கள போஷித்து வருகிறோம். இது முழுக்க தேவனோட கிருபையினால ஆன ஈவு. முக்கியமாக வட தேசத்துல பல வட மாநிலங்கள்ல உள்ள யூபி, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், இன்னும் பல மாநிலங்களை யாருமே ரீச் பண்ண முடியாத பழங்குடி மக்களை கூட நம்ம காணிக்கை மூலமா அவங்கள தாங்கி கொண்டு வருகிறோம். இது எவ்வளோ கிருபையானது இல்லை, தேவனோட கிருபையினாலதான் இது நம்மளால பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம ஒருத்தரும் நம்ம காணிக்கைகளை கொடுக்கும் போது தேவனிடத்துல கேட்போம், ஏசப்பா நீங்க கொடுத்ததை நான் சந்தோஷமா அன்பா கொடுக்குறேன். ஒரு கம்பல்ஷன்லையோ ஒரு கட்டாயமாவோ இல்லை, ரொம்ப அன்பா உற்சாகமா சந்தோஷமா என் காணிக்கை மூலமா ஏசப்பா பலரை போஷிக்கிறாங்க, அவர் கொடுத்ததை நான் அவர்கிட்டயே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா நாங்கள் வாசித்தது போல விசனமாயும் கட்டாயமாயும் அல்ல ஏசப்பா, நீங்கள் கொடுத்ததை சந்தோஷமா அன்பா உங்ககிட்ட திருப்பி கொடுக்க வரும். எங்களையே உங்ககிட்ட கொடுக்குறோம், எங்கள் இருதயத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். அப்பா நாங்கள் தகுதி இல்லைதான் அப்பா, ஆனாலும் எங்களை நீர் தகுதிப்படுத்தி இந்த காணிக்கை நீர் அங்கீகரிங்க ஏசப்பா. எங்கள் காணிக்கைகளை அப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. சபையில் இருக்க ஒவ்வொருத்தரோட தேவைகளை சந்திங்க. நீங்கள் எகுவா ஈரே தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஒருத்தரோட தேவைகளும் சபையின் தேவைகளையும் நீங்க சந்திங்க. நிறைய ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்று சொன்னவர் இயேசு. ஆமென். நான் திகைத்து நின்ற போது ஆமென் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் அவர். நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? தேவனுடைய கரங்களை இன்னைக்கு உணர்வோமா? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை
உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். ஏமேன். நான் முடியாது என்ற வேளைகளிலே அவர் முடியும் என்று சொல்லுகிறவர். ஏமேன். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் ஏமேன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையிலே அவருடைய பலத்தை இன்னைக்கு உணர்ந்து நம்ம ஆராதிப்போமா? கர்த்தராலே எல்லாம் கூடும். விசுவாசிங்க சபையே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? தேவன் அவருடைய வார்த்தை என்கின்ற நாமத்தை எல்லா நாமத்தை காட்டிலும் அவர் உயர்த்தி வைத்திருக்கின்றார் என்று சொல்லி, வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தையை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்கின்ற நேரத்தில் நம்மளால் மேற்கொள்ளக்கூடும். ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நம்மளோடு பேசும்படியாக ஜெபிப்போமா? எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். அதே போலப்பா, சபையில் இருக்கின்ற ஒருவருத்தருக்காகவும் மீடியாவின் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவருத்தரையும் அப்பா, ஒருவருத்தரோடும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஒருவருத்தருடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்தருளும். உமக்கே எல்லா மகிமையும் துதிகளும் கனமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் மத்தியில் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், முக்கியமாக இந்த நாட்களில் சிலரோட பேசிக்கொண்டு அவர்களோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிலர் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய கம்பெனியில் இந்த நாட்களில் அநேகரை லே ஆஃப் பண்ணுறாங்க. அநேகருடைய சேலரியில் பே கட் கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த நபர் இவர்கள் அதை மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கடினமான ஒரு சூழ்நிலை. ஒரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சிலர் இந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சிலர் வேற எந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கம்பெனியில் நிறைய பேரை அவர்கள் எடுத்தபடினாலே இவர்களுக்கு இருந்த வேலையை காட்டிலும் அதிகமாக வேலை இவர்களிடத்தில் வந்திருக்கிறது. ஒரு நாளும் 14 மணி நேரம் 15 மணி நேரம் இவர்கள் வேலை செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியாது.
அவர்கள் வந்து தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்ஸை வந்து சிலர் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிலர் பிஸ்னஸில் இருக்கிறவர்கள், தொழிலில் இருக்கிறவர்கள், அவர்களால் வந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல் இறுக்கமான நாட்கள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் லாக்டவுனின் நிமித்தமாக 2 மாதத்துக்கு மேலே வீட்டிலிருந்து கூட வெளியில வராமல் பயத்தோடும், அவர்களுக்கு ஏதாவது ஆய்விடுமா என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடும் சிலர் இது நிமித்தமாக டிப்ரெஷனுக்குள்ளாகவும் கடந்து சென்று இருக்கிறாங்க. அநேகர் மத்தியில் இந்த நம்ம வந்து ஒரு நாளும் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் வருத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் அதே நேரத்தில் தேவன் வாக்கு கொடுத்திருக்கின்றார், உங்களுடைய ஜீவனை நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, no one can snatch you away from the father's hand. தகப்பனுடைய கையிலிருந்து உங்களுடைய ஜீவனை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த நேரத்திலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகின்றேன். சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்காக விசேஷித்தமான காரியங்களை தேவன் இன்னும் வைத்திருக்கின்றார். இந்த நாட்களையும் ஜெயத்தோடும் ஒருவருத்தரோடும் சேர்ந்து ஜெபித்து ஒருவருத்தருக்காக பரிந்து பேசி நாம் கண்டிப்பாக மேற்கொள்வோம், முன் செல்வோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் ஒரு விசை திருப்பியமாக தாவீதுடைய ஜீவனிலிருந்து நான் கொண்டு வர வாஞ்சிக்கின்றேன். இந்த நேரத்தில் தாவீது நல்ல ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக காணப்படுகின்றான். தனக்காக அரண்மனையை எல்லாம் கட்டிவிட்டு இஸ்ரவேல் எல்லா தேசங்களை காட்டிலும் ஒரு மகத்துவம் உள்ள ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாக காணப்படுகின்றான். அந்த நேரத்தில் தன்னுடைய அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு யோசனை, ஒரு சிந்தனை, நான் இந்த மாதிரி அழகான அரண்மனையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனாலும் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி இன்னும் வந்து டென்ட்ல, கூடாரத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு சிந்தனை, தேவனுக்காக ஒரு விசேஷத்தமான ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. அவன் அந்த வாஞ்சையை தன்னுடைய தீர்க்கதரிசி, இந்த நாட்களில் தன்னுடைய போதகருக்கு வந்து அவன் வந்து தெரிவிக்கின்றான், நாத்தானுக்கு வந்து தெரிவிக்கின்றான், என் நாத்தானே, நான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. நாத்தான் முதல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீதுடைய அந்த யோசனைகளை, அந்த திட்டங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து சொல்ற, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது பிரகாரம் நீ செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிட்டு போகின்ற நேரத்திலே தேவன் தீர்க்கதரிசியோடு வந்து பேசுகின்றார். தாவீதிடத்தில் போய் நீ இப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். சில வசனங்களை வாசித்து நம்ம வந்து முன் செல்வோம். 1 நாளாகவும் 17 வசனத்தை முதலாவது வாசிப்போமா. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், என்று சொல்லி தாவீதை வந்து மறுதலிக்கிறதை போல காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நாம் தொடர்ந்து 11வது 12வது வசனத்தை வாசிப்போமா. தாவீதுக்காக தேவன் இன்னும் சில ஆலோசனைகளை வைத்திருக்கின்றார், வாசிப்போம். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது, உன்னுடைய மரண நாட்கள் வருகின்ற நேரத்தில் நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவனுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தாவீதிடத்தில் தேவன் ஒரு ஆலோசனையாக சொல்கின்றார். அது நீங்க இந்த வசனத்தை முழுமையாக நம்ம வாசிக்கின்ற நேரத்தில் என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், the scriptures, the way it is aligned, எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தாவீது தேவனுக்காக ஏதோ செய்யணும்னு வாஞ்சிக்கின்றான். தேவன் வந்து தாவீதை மறுதலிக்கிறார். நீ செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு தாவீதை வந்து ஆண்டவர் வந்து அப்படியே டினவுன்ஸ் பண்றதை போல வந்து நம்மளால காணக்கூடும். முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்கின்ற நேரத்தில் தாவீது எந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான் தேவனோடு என்று சொன்னால், தேவன் தாவீதிடத்தில் கட்டளையிட்டதை காட்டிலும் தேவனுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். ஆவிக்குரிய ஜீவனில் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவர்கள் இந்த ஒரு ஸ்தானம் ஒரு நல்ல ஒரு ஸ்தானமாக இருக்கின்றது. ஏன்னால் பல நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஏதாவது சின்னது செஞ்சுட்டு அதில் ஆண்டவர் பிரியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது வந்து நிறைய காரியங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் சொல்றதை காட்டிலும் அதிகமாக அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது வாஞ்சிக்கிறான். தேவன் சொல்றார்,
நோ நீட், யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட், நீ இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை வந்து தேவன் வந்து நிறுத்துகின்றார். தாவீது வந்து சோர்ந்து போயிருக்கலாம். தாவீது தன்னுடைய மரணத்துக்காக அவன் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கான். என்னுடைய வேலை முடிஞ்சது, இந்த உலகத்தில் என்னுடைய ஊழியம் முடிஞ்சது, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்திருக்கிறான். உண்மையாக அங்க நடக்கின்ற காரியம் என்ன என்று சொன்னால், வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கணும், டேவிட் வாஸ் a man of war. தாவீது வந்து ஒரு யுத்த வீரன் என்று சொல்லி, அதே நேரத்தில் அவனுடைய மகன் சாலமன் was known as a man of peace. தேவனுடைய வாஞ்சை என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு யுத்தத்தோடும் ஒரு சண்டை போடுகின்ற அந்த ஒரு சிந்தனையோடும் அந்த ஒரு யுத்தங்களோடு எனக்காக ஆலயம் கட்டப்படக்கூடாது. எனக்காக ஆலயம் எப்போ கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்திலையும் இளைப்பாறுதலின் மத்தியிலையும், இளைப்பாறுதலிருந்து எனக்காக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, அதற்காக நான் உன்னுடைய மகனை நான் எழுப்புவேன் என்று சொல்லி தாவீதுக்கு இடத்தில் வந்து தேவன் வந்து சொல்றாரு. தாவீதுக்கு இது மட்டும் சொல்லலை, தாவீதை வந்து தேவன் வந்து ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தில் வந்து மறுதளிக்கிறதை போல காணப்படலாம். ஆனாலும் தாவீதுக்கு வந்து வாக்கை கொடுக்கின்றார், உன்னுடைய சந்ததி நித்தியமாக காணப்படும் என்று சொல்லி, இந்த வாஞ்சையின் நிமித்தமாக. ஏன் என்று சொன்னால் அது ஒரு நல்ல வாஞ்சை. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கின்ற வாஞ்சை ஒரு நல்ல வாஞ்சை. இது ஆலயத்தை கட்டுவது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை எழுப்புவது மாத்திரமல்ல. தாவீது என்ன வாஞ்சித்தான் என்று சொன்னால், இஸ்ரவேலில் தேவனுடைய பிரசன்னம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதை வாஞ்சிக்கிறவனாக காணப்பட்டான். ஒரு நல்ல வாஞ்சையாக இருந்தது. தாவீதை வந்து தேவன் வேண்டான் என்று சொல்கிறாரு. வேண்டான்னு சொல்ற நேரத்தில் தாவீதை வந்து தேவன் மறுதளிக்கல. தாவீதுக்கும் சாலமனுக்கும் தேவன் வந்து ஒரு டிஸ்டிங்ஷனை தேவன் வந்து இந்த நேரத்தில் வந்து கொண்டு வருகின்றார். தாவீதாலே சோர்ந்து போயிருக்கக்கூடும், நான் இனிமேல் எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. அவன் திருப்பியுமாக தேவனுடைய பிரசனத்தில் போய் ஒரு சின்ன குழந்தையை போய் உட்கார்ந்து, நான் கண்டிப்பாக விசுவாசிக்கின்றேன் தேவனுடைய பிரசனத்தில் அவன் உணர்ந்திருப்பான். நாம் வேதத்தில் என்ன வாசிக்கின்றோம் தொடர்ந்து என்று சொன்னால், 1 நாளாகமம் 22வது அதிகாரம் கடைசி 5வது வசனத்துடைய கடைசி பகுதி வாசிப்போமா? தாவீது தன் மரணத்திற்கு முன்னே, தன்னுடைய மரணத்துக்கு முன்பே திரளாய் சவதரித்து வைத்தான். மரணத்துக்கு முன்பாக வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வைக்கின்றான். எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தை கட்டப்படுவதற்காக. அதுக்காக எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாவற்றையும் வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுகின்றான். அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுகிறான் என்று சொல்லி 1 நாளாகவும் 18வது அதிகாரத்தில் நம்மளால வாசிக்கூடும். 1 நாளாகவும் 17லேருந்து 22 வரைக்கும் நடுவில் சில தவறுகள் கூட வந்து தாவீது வந்து செய்கின்றான். ஆனால் 18வது அதிகாரத்தில் நம்மளால வாசிக்க கூட அவன் பிலிஸ்தர்களையும், அமோனைட்ஸ், அமலக்கியர்களையும், மோபார்களையும் எல்லோரோடையும் போய் யுத்தத்தை செய்து அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயித்து கொள்ளைகளாக கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பொன்னியும் வெள்ளியும் இரும்புகளையும் wood and everything எல்லாத்தையும் சேகரித்து வைக்கின்றான். போன வாரத்தில் நாம் கேட்டிருந்தோம், அமேலிக்கியர் மாமிசத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அமேலிக்கியரும் பிலிஸ்தியர்களும் அமோனைட்ஸ், மொபைட்ஸ் எல்லாருமே வந்து மாமிசம், மொராலிட்டி, கான்சியஸ்க்கு அவர்கள் வந்து ஒப்பாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஜீவனில் சில நேரத்தில் நாம் சோர்வோடு இருக்கலாம், சில நேரத்தில் நம்மளுடைய ஜீவனில் சில தோல்விகள் போல காணப்படலாம், லாக்டவுன் போல நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், பயம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யறதுக்கு நம்மளுடைய ஜீவனுக்கு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய ஜீவனில் மாமிசத்திற்கும் ஆவிக்கும் நடக்கின்ற யுத்தத்திற்கு அந்த மாமிசம் மரித்து போகும்படியாக, ஆவி ஜெயிக்கும்படியாக நம்ம அனுமதி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பாஸ்டரோடு நான் வந்து சில நாட்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் இப்படியாக என்னிடத்தில் சொன்னார், ஜெய், இந்த லாக்டவுன் நாட்களில் வந்து மீடியா, சோஷியல் மீடியா நிறைய இடத்துல நிறைய பேர் நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விக்டரி சர்ச்சஸ் ஆக நம்மளும் வந்து எல்லாரும் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணக்கூடாது. தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், நம்ம ஸ்தானம் தேசத்தில் என்னவாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் என்னவாக இருக்கிறது, அதை நம்ம செய்வோம். அவர் சொன்னது என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் கண்டிப்பாக விசுவாசிக்கின்றேன், இந்த நாட்களில் நம்ம அநேக காரியத்தை செய்து பிஸி பாடியாக இருக்கிறதை காட்டிலும் இந்த நாட்களில், அந்த லாக்டவுன் நாட்களில்
நம்மளுடைய ஜீவனில் இருக்கின்ற காரியங்கள் சுத்திகரிக்கப்படும்படியாக, மாமிசத்தின் காரியங்கள் மேற்கொள்ளும்படியாக தேவனுக்கு நாம் அனுமதியை தர வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக நான் இதை விசுவாசிக்கின்றேன். சில நாட்களுக்கு முன்பாக இந்த சின்ன சின்ன டிவோஷனில் கூட நான் உங்களோடு பேசியிருக்கின்றேன். எங்களுடைய வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் முக்கியமாக நான் எப்போவுமே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஜெபிக்கின்ற பழக்கம். நான் இந்த லாக்டவுன் நாட்களுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். எங்கள் வீடு அவ்வளோ பெரிய வீடு இல்லை. ஸோ அதே எனக்கு ஒரு சின்ன ரூமில் எப்போவுமே என்னால் ப்ரேயர் பண்ண முடியாது. நான் ப்ரேயர் பண்ணுறது எனக்கு ஒரு கடினமாக இருக்கும். நான் எப்போவுமே நடந்து நான் ஜெபிக்கின்றது எனக்கு ஒரு பழக்கம். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 2 ரூமை சேர்த்தாச்சும் நான் நடந்து நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். மற்ற நாட்களில் 7 மணிக்கெலாம் பசங்க எழுந்திரிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க ஸ்கூலுக்காக தயாராகணும், அதெல்லாம் இருக்கிறது. பட் இந்த நாட்களில் லாக்டவுனுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். பசங்க கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அது நிமித்தமாக என்னால் அநேக நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபித்து, என்னுடைய மாமிசத்தில் இருக்கிற பலவீனத்தை நான் மேற்கொள்ளும்படி என்னால் மேற்கொள்ள முடியாது. ஆவியானவரால் தான் என்னால் என்னுடைய ஜீவனில் மேற்கொள்ள வைக்கக்கூடும். பல நேரத்தில் நம்ம டினைலில் இருக்கிறோம். எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜீவனில் சில காரியத்தில் நம்ம டினைலில் இருக்கக்கூடாது. நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல சில மாமிசத்தின் காரியங்கள் வருஷமாக நம்மளுடைய ஜீவனில் தங்கி இருக்கிறதோ, அதை இந்த நாட்களில் தேவன் ஜெயிக்கும்படியாக அனுமதி கொடுக்கின்ற நாட்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அதே போல சோர்ந்து போயிடாதீங்க. நாம் இந்த மாதிரி ஆயத்தங்களை செய்கின்ற நேரத்தில் உங்களுக்காக விசேஷித்தமான நாட்கள், விசேஷித்தமான காரியங்களோடு தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். வேதத்தில் நம்ம தொடர்ந்து நம்மளால் வாசிக்கக்கூடும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இந்த மாமிசத்தின் கிரியைகளை குறித்து வாசிக்கக்கூடும். வாசிப்போமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியத்தோடு இருக்கிற வேண்டாத வைராக்கியங்கள், கோபத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சண்டைகள் இருக்கிறதா? பிரிவினைகள் இருக்கிறதா? பிரிவினைகள், மார்க்கபேதங்கள் இருக்கிறதா? பொறாமைகள் இருக்கிறதா? யாருடைய ஜீவனிலாவது நல்ல காரியங்கள் நடந்தா நம்மளால அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியலையா? கொலைகள், வெறி, களியாட்டுகள் முதலானவைகளே. நல்லா சொல்றது கேளுங்க. இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகளாக இருக்கிறது. திருப்பி நான் தாவீதோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். தாவீது அந்த நாட்களில் பிலிஸ்தீர்களையும் அமலேக்கைட்ஸையும் மொபாயிட்ஸையும் அம்மோனைட்ஸையும் எல்லோரையும் அவன் அழித்து எல்லோரும் மேலேயும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அது என்னவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், மாமிசத்தின் காரியங்கள் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவனுக்கு யுத்தத்துக்குள்ளாக போக வேண்டியதாக இருந்தது. இந்த நாட்களும் ஆயத்தப்படுகின்ற நாட்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஆயத்தப்படுவோம். மாமிசத்துடைய காரியத்தை அனுமதிக்க வேண்டாம். இதை டாலரேட் பண்ணி நாம் ஜீவிக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், உங்களுக்காக விசேஷித்தமான காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் மேற்கொள்கின்ற நேரத்தில் வேதத்தில் என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், என்ன நடக்கும்? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சுதந்திரித்துக் கொள்றது இல்லை என்று சொல்லி, அதோடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் சில காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தாவீது எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டான். பொன்னியும் வெள்ளியும் எல்லா காரியத்தையும் சம்பாதித்துக் கொண்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்காக சில காரியங்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாமிசம் மரிக்க வேண்டும், மரணத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ தாவீது இந்த ஜெயத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பொண்ணு, வெள்ளி, இரும்பு எல்லாவற்றையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க பையனை கூப்பிடுறான். சாலமனே வா என்று சொல்லி சாலமன் இடத்தில் கூப்பிட்டு, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு வயதான தாவீது ஒரு வாலிபனாக சாலமன் அப்பாவும் பையனும் 2 பேரும் உட்கார்ந்து தேவன் கொடுத்திருக்கின்ற திட்டத்தை அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. இப்படிதான் தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவர்களால் அந்த காரியத்தை செய்திருக்கக்கூடும். தாவீது சாலமனை உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடும். சாலமனே, தேவனுக்கு காத்திரு, தேவன் கொடுக்கின்ற பலத்தோடு போய் இந்த ப்ராஜெக்டில் போய் நீ
ஈடுபட்டுக்கோ, நீ இந்த ப்ராஜெக்டை ஆரம்பி என்று சொல்லி தாவீது சாலமனை உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடும். ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், அவருடைய பேர் விசேஷித்த ஆர்கிடெக்ட், அவருடைய பேர் ஃப்ராங்க் லாய்ட். அவரிடத்தில் வந்து சிலர் வந்து கேட்டாங்க, உங்களுடைய பெஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன என்று சொல்லி. அவர் ஒரு 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 நொடி கூட யோசிக்காம என்ன சொன்னார்னா, மை நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பெஸ்ட் இஸ் yet to come. விசேஷித்தமானது இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. பேண்டமிக் இருக்கலாம், COVID-19 இருக்கலாம், ஆனால் உங்கள் ஜீவன் முடியல, உங்களுடைய ஜீவனுடைய ஓட்டம் முடியல. விசேஷத்த காரியங்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. உங்களுடைய வேலையில சில சோர்வு காணப்படலாம், பண ரீதியில சில அழுத்தங்கள் காணப்படலாம், இமோஷனலாக உங்களுடைய ஜீவனில் சில அழுத்தங்கள் காணப்படலாம். ஆனாலும் கூட விசுவாசத்தோடு நிற்போம். உங்களுடைய ஜீவனை பிடித்திருக்கிறவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இந்த நாட்களை பார்த்து என்னுடைய ஜீவனில் இது நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. தாவீது சோர்ந்து போயிருக்கலாம், ஒண்ணுமில்லாமல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஸ்தானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக விசேஷித்தமான காரியங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் தேவனுடைய ராஜ்யமே எப்பவுமே எப்படி தெரியுங்களாங்க, தலைக்கீழ ஆன ராஜ்யம் என்று சொல்லி நான் ஒரு வாட்டி பிரசங்கத்தில் சொல்லியிருந்தேன். அப்சைட் டவுன் கிங்டம். உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் வந்து சேகரிக்கணும். நம்மளுடைய ஜீவனில் சேகரிக்கிறதுக்கு வழி என்ன என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பொக்கிஷங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை சேகரிக்கிறதுக்கு வழி என்னன்னு சொன்னால், மரித்து தான் ஜீவிக்கக்கூடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு சீஷர்களிடத்தில் வந்து சொல்றாரு, என்னுடைய நாட்கள் முடிய போகிறது, நான் இந்த மாதிரி ஒரு சஃபரிங்குள்ளாக போக போகிறேன், சிலுவையில் என்னை அறைய போகிறாங்க என்று சொல்லி பேதுரு வந்து சொல்கிறாரு. இல்லை இயேசு, அதில் உங்களுடைய ஜீவனில் நடக்கக்கூடாது என்று சொல்லும் போது பேதுரு பார்த்து இயேசு சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. நம்மளுடைய ஜீவனில் சிலுவையை தூக்காமல் பரிபூர்ணம் கிடையாது. வித்தவுட் கோயிங் த்ரூ த கிராஸ் there is no glorification. So let us allow the flesh to do. So இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நாம் பார்க்கின்ற நேரத்திலையும் நம்மளால வாசிக்க கூடும். லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள், அவருடைய மகிமையின் நாட்கள் சமீபிக்கின்ற நேரத்தில் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, he steadfastly set his face to go to Jerusalem. அதோடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவருடைய மகிமை நாட்கள் வருகின்ற நேரத்தில் ஒரு கொல்கத்தாக்கு நேராக போக வேண்டும். எந்த காரியத்திலையும் அவர் வந்து அந்த ஃபோக்கஸை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி கொல்கத்தாக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு திடமனதோடும் அவர் வந்து தன்னுடைய உலகத்துடைய பாவங்கள் தன் மேலே ஏற்றுக்கொள்ளும்படியாக, மற்றவர்களுடைய மாமிசத்துடைய காரியங்கள் தன் மேலே ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வந்து தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் முன் சென்றார். இன்றைக்கு நாமளும் எழும்ப வேண்டும். இன்னும் முடியல. This is just a phase. This too will pass away and we shall overcome. Be encouraged. Do not lose heart. Hallelujah. For the best is yet to come. So எல்லாம் ஆலோசனைலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தாவீது வந்து சாலமோன் சொல்றாரு, அமைதியா இருக்காத, go arise and start doing the work. நீ போய் உன்னுடைய வேலையை ஆரம்பி என்று சொல்லி, உன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது வந்து சாலமோனை வந்து உற்சாகப்படுத்துகிறார். ஒரு விதத்தில் இதை பார்க்கும் போது நல்ல ஒரு சரளமான வார்த்தை போல இருக்கலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சது. வெள்ளியும் பொன்னியும் இரும்பியும் மரத்தையும் வேலைக்கார எல்லாத்தையும் வந்து தாவீது தான் சேர்த்து வச்சாரு. அதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் தாவீது தான் செட் பண்ணாரு. எந்த இடத்துல வந்து ஆலயம் கட்டப்பட வேண்டுமோ அதுக்கு அந்த இடத்தையும் தாவீது தான் வாங்கி வச்சாச்சு. எல்லாமே ஒரு ஆணி, அதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஈவன் the nails David gathered அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவர் தான் சேர்த்து வச்சாரு. ஆனால் ஆலயத்தை கட்டினது வந்து சாலமன். இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டில் கூட இந்த நாட்கள்லையும் கூட எருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு போகிறவங்க வந்து அந்த ஆலயம் வந்து ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு இருக்கு. ஆனால் அந்த ஆலயத்தை பார்த்து வந்து சாலமோனுடைய ஆலயம் தான் சொல்கிறாங்க, தாவீதுடைய ஆலயம் சொல்லலை.
தாவீது எல்லாவற்றையும் செஞ்சு வச்சிருந்தாலும் அதான் பாருங்க, அதுதான் ஒரு தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக நடக்கின்ற ஒரு நடை. நான் இவ்வளோ செஞ்சு இன்னொருத்தர் பாராட்டு வாங்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் நம்மளால யோசிக்கக்கூடும். அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு கூடியதை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றாரு. நம்மளுடைய ஜீவன்ல தேவன் எது நம்மளுடைய ஜீவன்ல நல்ல சிறந்ததை அவர் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடும். யாராலையும் அதை நிறுத்த முடியாது. ஸோ தாவீது this requires a great heart. This requires a death to the self. Amen. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவன். ஸோ நம்மளுடைய ஜீவன்லையும் சில நேரத்தில், உங்களுடைய ஜீவனில் சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. மற்றவர்கள் அவர்களை போய் கட்டி எழுப்பும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அதுதான் சபை. உங்களுடைய ஜீவனில் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். நீங்களே வருத்தத்தோடும் கண்ணீரோடும், என்னுடைய ஜீவனில் இந்த சுகம் கிடைக்குமா, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் மற்றவங்களை போய் அவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய ஜீவனையும் கட்டக்கூடும். Hallelujah. Do not give up. The best is yet to come. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி புரியாமல் இருக்கிறீர்களா? உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது அழிவுக்கு நேராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஜெயம் உண்டு, மேற்கொள்ளுதல் உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்காக விசேஷமான காரியம் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? உங்களோடு சேர்ந்து இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க வாஞ்சிக்கின்றேன். ஜெபிப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகின்ற தேவனே, இன்றைக்கு கூட மீடியாவின் மூலியமாக பலர் ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருந்தாலும் பலருடைய ஜீவன்ல வித்தியாசமான போராட்டங்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கண்ணீர்கள், அதே போல எதிர்பார்தல் இருக்கிறது. இயேசுவே, உம்மை நோக்கி எங்களுடைய ஜனங்களுக்காக நீங்கள் மனம் இறங்குங்க. எந்த இடத்துல சுகம் தேவையோ உம்மால் சுகத்தை கட்டளையிட கூடும் அப்பா. வாசல்களை திறக்க கூடும், தேவைகளை சந்திக்க கூடும், கண்ணீர்களை துடைக்க கூடும். ஆவியானவரே, மனம் இறங்கி வந்துள்ளோம். ஒருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜீவன்களை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க, பலப்படுத்துங்க. ஆவியிலே உற்சாகத்தை கொண்டு வாங்க. எல்லா விதமான பயத்தையும் எடுத்து போடுங்க. வாக்கு கொடுத்தவர் நீங்கள் உண்மை உள்ளவர். எதிர்பார்க்கின்ற முடிவை நீங்கள் கொண்டு வருகின்ற தேவனே, எங்களுக்காக, எங்களுடைய ஜனங்களுக்காக மனமிறங்குங்க. அதே போல தாவீதை போல நாங்களும் சோர்ந்து போகாமல் எங்களுடைய பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கும்படியாக, நன்றி இயேசுவே. ஒருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாட்களை நாங்கள் கடந்து போவோம் விசுவாசத்தோடும் ஜெயத்தோடும். நன்றி இயேசு. ஆசீர்வதித்தருளும். ஒருவரையும் இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்காக விசேஷித்தமானது தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்மளுடைய திருவிருந்து நேரமாக இருக்கின்றது, விசேஷித்த நேரம். இந்த நேரத்திலையும் ஒரு சபையில் இருக்கின்ற, வீட்டில் இருக்கின்ற குடும்பத்துடைய தலைவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், மூத்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவனில் மூத்தவர்களாக இருக்கிறவர்கள், நம்ம இந்த நேரத்திலையும் திருவிருந்துக்காக
இருக்கின்ற ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இல்லாட்டி எதையும் எதை நாம் சிம்பாலிக்காக நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோமோ அதை கொண்டு வந்து நீங்கள் தயாராக இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ இந்த நேரத்தில் நாம் திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்கின்ற நேரம், எல்லா விதத்திலையும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுவோம். இது விசேஷித்தமான நேரம், பரிசுத்தமான நேரம். நம்மளுடைய ஜீவனுக்கும் ஒருவருத்தருக்கும் சபைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நேரமாக காணப்படுகின்றது. இந்த நேரத்திலையும் கவனத்தோடும் உண்மையோடும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் காணப்படுவோம். அஞ்சலி நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கேட்டு திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எஸ், Please turn with me to Luke chapter 22. இந்த நேரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போம். We will read from verse 17 to 20. நாம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பாஸ்டர் சாம் நம்மதில் இருக்கிறார், வசனத்தை வாசிப்பார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். Once again we find ourselves invited to the Lord's table. ஒரு விசை திருப்பியமாக நாம் தேவனுடைய பந்திக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். It's good to remember that this is not a charismatic Pentecostal table. charismatic Pentecostal பந்தி அல்ல. Nor is it the Ark's table. அது மாத்திரமல்ல, ஆர்க் விக்டரி சர்ச்சோடைய பந்தியும் கூட கிடையாது. It is the Lord's table. இது தேவனுடைய பந்தியாக இருக்கின்றது. Jesus is the Lord of this table. இயேசு கிறிஸ்துவே இந்த பந்திக்கு தேவனாக இருக்கின்றார். And this morning he invites us to the table. இன்றைக்கு அவர் நம்மை அழைக்கின்றார் அவருடைய பந்திக்காக. This happens every month regardless of where we have been. நாம் எந்த இடத்துல நம்மளுடைய ஜீவனத்தோட எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட மாதம் மாதம் நாம் இந்த பந்தியிலே கலந்து கொள்கிறவர்களாக காணப்படுகின்றோம். No matter what we have done or we have not done. நம்மளுடைய ஜீவனில் என்ன செய்திருக்கிறோமோ என்ன செய்யவில்லையோ என்று சொல்லி அல்ல, whether we have won the battle or we have lost the battle. நம்மளுடைய ஜீவனத்தோட யுத்தங்களை ஜெயித்திருக்கிறோமா இல்லாட்டி தோல்வி அடைந்திருக்கிறோமா என்று சொல்லி அல்ல, there is an invitation to the table. எந்த நிலைமையில இருந்தாலும் நாம் தேவனுடைய பந்திக்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். On Communion Sunday we can reflect back on a month maybe which has been very good for us. இந்த திருவிருந்து ஞாயிறில் நம்மளுடைய இந்த போன மாசம் நல்ல ஒரு மாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்மளால சிந்திக்க கூடும். A month of blessing and goodness. ஆசீர்வாதத்தின் நன்மையின் ஒரு மாதமாக இருக்கிறதாக நம்மளால அதை நாம் சிந்திக்க கூடும். A month of joy and financial breakthrough. இந்த மாதத்தில் நம்மளுடைய ஜீவனில் மகிழ்ச்சியும் மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் சந்திக்கின்ற ஒரு மாதமாக நம்மளால தேவனை பார்த்து நன்றி சொல்லக்கூடும். Food to eat, new clothes to wear. புதிய ஆடை போடுகிறதுக்கும் உணவை சாப்பிடுறதுக்கும் தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்தார் என்று சொல்லி நம்மளால திரும்பி பார்க்க கூடும். Peaceful relationships. எல்லா இடத்துலயும் சமாதானம் உள்ள ஒரு உறவு இருந்திருக்கலாம். Well behaved children, a well behaved husband, no arguments at all. நல்ல பிள்ளைகள், நல்ல கீழ்ப்படிகின்ற பிள்ளைகள், நல்ல மனைவியும் நல்ல கீழ்ப்படிதலோடு இருக்கிறதையும் பார்த்திருக்கலாம். Life is great. ஜீவன் நல்ல ஒரு ஜீவனாக காணப்பட்டு தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கலாம். And we are invited to the table. நம்மளை தேவன் அவருடைய பந்திக்கு அழைத்திருக்கின்றார். On some communion Sundays, சில திருவிருந்து ஞாயிறில் we can reflect on a month that we just want to forget.
மறந்து போக வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கின்ற ஒரு மாதமாகவும் காணப்படலாம். A month plagued with pandemic. இந்த மாதத்தில் அதிகமாக இந்த பேண்டமிக்னாலே பாதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, கடினமான ஒரு மாதம் என்று சொல்லி சிந்திக்கலாம். Loss of loved ones. நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களை இழந்து போய் கூட இருக்கலாம். Financial struggle. பண ரீதியில வந்து அதிகமான பிரச்சனையை கண்டிருக்கலாம். Holes in the pocket, no money to buy anything. நம்மளுடைய ஜீவன்ல நம்மளுடைய பண தேவைகள் சந்திக்கப்படாமல் நம்மளுக்கு எது தேவையோ அது வாங்க முடியாத நிலைமையிலும் காணப்படலாம். Fights and dissensions at home. குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்படலாம். Kids drive you up the wall. பிள்ளைகள் வந்து அவர்களுடைய குறும்புத்தனத்தினாலே நம்மளுடைய தலையை அடித்துக் கொண்டிருக்கலாம். And it is unending arguments with the husband. மனைவியோடு தொடர்ந்து எல்லா நேரத்திலும் வந்து வாதாடி கொண்டிருக்கலாம். Sleepless nights and restless days. தூக்கமில்லாத நாட்கள், இரவுகள், அதே போல இளைப்பாறுதல் இல்லாத நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கலாம். A month of full of questions. இந்த மாதத்தில் பலவிதமான கேள்விகள் காணப்படலாம். And we are invited to the table. அதோடு கூட தேவன் கர்த்தர் அவருடைய பந்திக்கு உங்களை அழைக்கின்றார். Yes, we are invited to the table. ஆம், நாம் அவருடைய பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். An invitation that provides peace if we allow it. இந்த அழைப்பில் நம்மளுடைய ஜீவன்ல வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடும் நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால். An invitation that offers grace and forgiveness if we accept it. இந்த அழைப்பில் நம்மளுடைய ஜீவன்ல நம்மளால கிருபையும் தேவனுடைய மன்னிப்பையும் நம்மளால பெற்றுக்கொள்ள கூடும் நம்ம இதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால். An invitation of love if we receive it. அதே போல தேவனுடைய அன்பை நம்மளால உணர்ந்து கொள்ளக்கூடும் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால். No matter how terrible our circumstances have been, நம்மளுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, as we partake in the Lord's table, நாம் தேவனுடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்கின்ற நேரத்தில் let us remember that the Lord's love has won for us. இது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. தேவனுடைய அன்பு நம்மளுடைய ஜீவனில் ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. Yes, Lord's love has won. அவருடைய அன்பு நம்மளுடைய ஜீவனில் ஜெயத்தை உண்டாக்கி இருக்கின்றது. Love won when Jesus hung on the cross and said, Father, forgive them for they do not know what they do. அவருடைய அன்பு நம்மளுடைய ஜீவன் மேல ஜெயத்தை கண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இவர்களை மன்னியும், இவர்கள் எது செய்கிறார்களோ அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அவருடைய அன்பு நம்மளுடைய ஜீவன்ல ஜெயத்தை பெற்றிருக்கிறது. Love won when Jesus looked at the thief on the cross who deserved punishment and said to him, today you will be with me in paradise. கல்லனை பார்த்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பாய் என்று சொல்கின்ற நேரத்தில் அன்பு ஜெயித்திருக்கிறது. Love already had won. அன்பு ஏற்கனவே ஜெயத்தை பெற்றிருக்கிறது. When Jesus spoke of bread as his body and wine as his blood. எப்போ என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்தை எடுத்து அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாகவும் திராட்சரசத்தை எடுத்து அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாகவும் பேசுகின்ற நேரத்தில் அன்பு ஏற்கனவே ஜெயித்திருக்கிறது. Be offered as an act of love for us. அவருடைய ஜீவன் ஒரு அன்பின் சின்னமாக நமக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. Yes, love has won. அன்பு ஜெயித்திருக்கிறது. So this morning there is an invitation. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜீவன்ல ஒரு அழைப்பு இருக்கின்றது. An invitation for each one of us. அந்த அழைப்பு வந்து நம்ம எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு அழைப்பு. To live a life worthy. தேவன் நம்ம எல்லோருக்கும் அந்த அன்பின் நிமித்தமாக நம்மளை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார் என்று சொன்னால், அந்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அன்பின் பிரகாரமாக நாம் ஜீவிக்கும்படியாக அவர் நம்மளை அழைக்கின்றார். The love won on the cross of Calvary by Jesus by shedding his blood for us. அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி
அன்பு ஜெயித்திருக்கிறது. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக இயேசு நம்மை அழைக்கின்றார். So this morning as we accept his invitation and come to the table, அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து வருகின்ற நேரத்தில் let us take a moment and examine our lives. நாம் சிறிது நேரம் எடுத்து சிறிது நொடிகள் எடுத்து நம்மளுடைய ஜீவனை கொஞ்சம் சோதித்து ஆராய்ந்து பார்ப்போமா? Let us set our life right with the Lord this morning. நம்மளுடைய ஜீவனை தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து அதை தேவனுடைய நீதிக்குள்ளாக நாம் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோமா? And remember that his love has won for us. நாம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அவருடைய அன்பு நம்மை ஜெயித்திருக்கிறது, நமக்காக ஜெயித்திருக்கிறது. It is not a human love. இது மனுஷனுடைய அன்பு அல்ல. Rather, it is a lavish, audacious, unrelenting love of the Lord that pursues us in every circumstance. ஆனால் இது எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால் விவரிக்க முடியாத ஒரு அன்பு, நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு அன்பு, நமக்கு பின்பாக நமக்காக ஓடி வருகின்ற அந்த அன்பு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஜெயித்திருக்கின்றார். This morning as we partake in the table, இந்த காலை நேரத்தில் நாம் திருவிருந்துக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற நேரத்தில் let's remember and cherish God's love that we experience every moment in our life. இந்த நேரத்திலும் நாம் ஞாபகப்படுத்துவோம், நாம் இதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வோம், தேவனுடைய அன்பு நம்மளுடைய ஜீவனில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்திலும் நாம் திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா? வீட்டில் இருக்கின்ற ஒருவரையும் நாம் குடும்பமாக அதே போல நாம் நண்பர்களோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் யாவரும் நாம் இந்த நேரத்தில் திருவிருந்தில் கலந்து கொள்வோமா? அதே நேரத்தில் குடும்பத்துடைய தலைவன், குடும்பத்தில் மூத்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவன்ல மூத்தவர்கள், நீங்கள் இந்த திருவிருந்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் உங்களை எல்லோரையும் அழைக்கின்றேன். எல்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவருத்தருக்கும் திருவிருந்தை நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். அதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போமா? நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் ஒன்று சேர்ந்து சுருக்கமாக ஒரு தியானத்தை நாம் வந்து கேட்டோம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போமே. கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற இந்த அப்பத்திற்காகவும் அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற இந்த திராட்சை ரசத்திற்காகவும் நாம் வந்து நன்றி சொல்வோமா? சிலுவையில வெளிப்படுத்தின அந்த அன்புக்காக, நம்மளுடைய ஜீவனை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு அன்புக்காக, கிருபை நிமித்தமாக நம்மளுடைய ஜீவனில் ரட்சிப்பை அளித்த அந்த அன்புக்காக, இன்றைக்கும் நம்மளுடைய ஜீவனுக்கு நேராக ஓடி வருகின்ற தேடி வருகின்ற அந்த அகாப்பே லவ், அந்த அன்புக்காக நாம் வந்து நன்றி சொல்வோமா? சிலுவைக்காக நன்றி சொல்வோமே, ரத்தத்திற்காக நன்றி சொல்வோமே. நம்மளுடைய ஜீவனில் ஏதாவது போராட்டங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இறக்கி வைப்போமா? நன்றி இயேசுவே. ஆவியானவரே உதவி செய்தருளும். உம்மை போல இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாக எங்களால் முடியாது, ஆனாலும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆவியானவரே, உம்மால் எல்லாம் கூடும். நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா, கிரைஸ்ட் இன் மீ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆவியானவரே, ஒருவரையும் வழி நடத்தியறலும் ஜீவன்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்றி இயேசு. எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உடைய ஜீவனுக்காக, உடைய ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்திலையும் குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள், அதே போல வீட்டில் மூத்தவர்கள், ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய ஜீவனில் மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் திருவிருந்தை ஒருவருத்தருக்கும் பகிர்ந்து கொண்டு கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இந்த நேரத்திலையும்
நன்றியுள்ள இருதயத்தோடும் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டு நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து ஒரு பொருத்தனையோடும் இயேசுக்காக நான் ஜீவிப்பேன் எழும்புவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடும் நாம் திருவிருந்தை எடுத்துக்கொள்வோமா? Let's participate in the Lord's table. Amen. முதல் வாரத்தில் நம்ம வந்து இருக்கின்றோம். தேவன் கம்யூனியன் சர்வீஸை நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலையும் நம்மளுடைய ஸ்தானங்களை வந்து சபையில் இருக்கிற ஒருத்தரும் நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். ஒருத்தருடைய ஜீவனை கட்டும்படியாக நாம் எழும்புவோம். நம்மளுடைய ஜீவனில் சில கண்ணீர் இருக்கா, துக்கம் இருக்கா, கண்டிப்பாக இது கஷ்டமான சூழ்நிலை என்று சொல்லி நான் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருத்தரை கட்டுவோம், ஒருத்தரை தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழுப்புவோம். உங்களுடைய ஜீவனை தேவன் கட்டுகிறவராக இருக்கின்றார். சோ கனெக்ட் குரூப்ல நம்ம கனெக்ட் ஆகும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். டிசைபிள்ஷிப் குரூப்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா வாரமும் வந்து டிசைபிள்ஷிப் குரூப்ல வந்து நம்ம கலந்து கொள்வோம். ஒருத்தரோடு இண்டிபெண்டன்ட்டாக தனிமையாக நீங்க இருக்கக்கூடாது. ஒருத்தரோடு கனெக்ட் பண்ணுங்க. யாராவது உங்க கூட கனெக்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்க சர்ச் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்க கண்டிப்பாக கனெக்ட் ஆக வேண்டும். அதே போல உங்களுடைய ஜீவனில் பல நேரத்தில் சில தேவைகள் இருக்கலாம். உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் தெரிவிங்க. ஏதாவது தேவைகள் இருந்தாலும் நீங்க தெரிவிங்க. முயற்சி செய்வோம். இது நம்மளுடைய சபையில யாருமே வந்து எந்த ஒரு ஒரு குறையோடு இருக்கக்கூடாது. ஒருத்தரை தாங்கும்படியாக தேவன் நம்மளை எழுப்பியிருக்கின்றார். ஒரு ஆத்தென்டிக் சபையாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வந்து காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து ஆராதனை நம்ம வந்து முடிப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். சபையில் இருக்கிற ஒருத்தரையும் அதே போல பல ஸ்டேட்ஸ், ஈவன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஜீவன்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஒருத்தரையும் ரத்தத்தினால நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் யாவற்றையும் சந்தித்தரலும் நாங்கள் ஒன்று கூடி சபையாக சேரும்படியாக லாக்டவுன் முடியட்டும் அப்பா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம் அல்லவா, சகோதரர்கள் ஒரு மீட்டு கூடுகிறதை நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அற்புதத்தை காண செய்யுங்க அப்பா. அப்பா, இந்தியா முழுவதும் let the COVID-19 end, let this plague be ended across the globe in the name of Jesus. ஆவியானவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு ஜீவனையும் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய விசுவாசம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்